ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல என்ன தோணும்? ஒரு நூலகம் மாதிரி எல்லா பொருட்களையும் நீட்டா வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற ஒரு அமைதியான இடம் தானே. ஆனா ஒரு அமேசான் வேர் ஹவுஸ்க்குள்ள போனீங்கன்னா அது அப்படியே தலைகீழா இருக்கும். புயல் அடிச்ச மாதிரி ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா நம்புங்க, இந்த குழப்பத்துக்கு பின்னாடி ஒரு பிரமாதமான கணக்கு இருக்கு. சரி, வாங்க அந்த கணக்கு என்னன்னு இப்போ பார்க்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அமேசானோட ஒரே ஷெல்ஃப்ல ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடியோ கேம், அப்புறம் பார்த்தா ஒரு செயின்சா. சம்பந்தமே இல்லாத 3 பொருட்கள். இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? யாரோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு தானே? ஆனா உண்மை அது இல்ல. இங்க தான் அமேசானோட ஆட்டமே ஆரம்பிக்குது. கேள்வி இதுதான். உலகத்திலேயே இவ்ளோ பெரிய இவ்ளோ திறமையான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் ஏன் பார்க்கறதுக்கு இப்படி ஒரு குழப்பமா இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் தான் அமேசானோட அந்த மின்னல் வேக டெலிவரிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். வாங்க இந்த புதிரா வீழ்க்கலாம். இந்த முறைக்கு ஒரு பேர் இருக்கு. கேயாட்டிக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரேண்டம் ஸ்டோர். தமிழ்ல சிம்பிளா சொன்னா கண்டபடி அடுக்கி வைக்கிற முரன்னு வச்சுக்கலாம். பார்க்க குழப்பமா இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ண பொருள் அடுத்த நாளே உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணம், தெரியுமா? சரி, அமேசானோட இந்த புது ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். பழைய முறை, அதாவது ஒரு லைப்ரரியில புக்ஸை அடுக்கி வைக்கிற மாதிரி பொருட்களை வகைவாரியா பிரிச்சு வைக்கிறது ஏன் ஆன்லைன் வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு பார்க்கணும். அதுல இருக்கிற ஒரு 3 பெரிய பிரச்சனைகளை இப்ப பார்க்கலாம். முதல் பிரச்சனை டிராஃபிக் ஜாம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்படி யோசிச்சு பாருங்க. புதுசா ஒரு ஹாரி பாட்டர் புத்தகம் ரிலீஸ் ஆகுது. ஒரே நாள்ல லட்சக்கணக்கான ஆர்டர் வருது. அப்ப என்னாகும்? எல்லா புத்தகமும் ஒரே செக்ஷன்ல இருந்தா நூத்துக்கணக்கான ஊழியர்கள் அந்த சின்ன இடத்துக்கு பொருள் எடுக்க போவாங்க. ரிசல்ட், வேர்ஹவுஸ்க்குள்ள ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். ஆனா வேர்ஹவுஸோட மத்த 90% இடம் காலியா இருக்கும். ரெண்டாவது பிரச்சனை ரொம்ப சிம்பிள். நடை, அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஒரு கஸ்டமர் ஆர்டர்ல ஒரு டிவியும் ஒரு டூத் பேஸ்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவி எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன்ல கடைசியில இருக்கும். டூத் பேஸ்ட் பர்சனல் கேர் செக்ஷன்ல இன்னொரு மூலையில இருக்கும். பாவம், அந்த ஊழியர் இந்த 2 பொருளையும் எடுக்க அந்த பெரிய வேர்ஹவுஸை சுத்தி வர வேண்டியிருக்கும். எவ்வளவு நேரம் வீணாகும்னு யோசிச்சு பாருங்க. மூணாவது மற்றும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இடம் வீணாகிறது. இப்போ புக் செக்ஷன் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிற கிச்சன் செக்ஷன்ல பாதி இடம் காலியா இருக்கு. அந்த காலி இடத்துல புக்ஸை வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது அதோட இடம் இல்ல. இப்படி சொல்லியே நாம பயன்படுத்தாத இடத்துக்கும் சேர்த்து வாடகை கொடுக்கறோம். மொத்தத்துல காசு தான் வேஸ்ட். சரி, இந்த 3 பெரிய பிரச்சனைகளுக்கும் அமேசான் கண்டுபிடிச்ச ஒரு அதிசயமான தீர்வு தான் நாம பார்க்குற இந்த ரேண்டம் ஸ்டோர் சிஸ்டம். இது சும்மா ஒரு சின்ன மாற்றம் இல்ல, 100 வருஷமா வேர்ஹவுஸ்ல ஃபாலோ பண்ண லாஜிக்கையே அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இதோட ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் உள்ள வந்ததுன்னா அத இது புக்கு, இது ஃபோன்னு பிரிக்க மாட்டாங்க. கண்ணுல படுற காலி இடத்துல வச்சிடுவாங்க. நம்ம கண்ணுக்கு பார்க்க இது ஒரு பெரிய குழப்பம். ஆனா கம்ப்யூட்டருக்கு அந்த பொருளோட பார்கோட ஸ்கேன் பண்ணி அது எங்க இருக்குன்னு நொடியில ரெக்கார்ட் பண்ணிடும். சோ கம்ப்யூட்டரோட பார்வையில இது குழப்பம் இல்ல, பெர்ஃபெக்ட் ஆர்டர். பாத்தீங்கன்னா இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. லைப்ரரி மாதிரி பொருளை பிரிக்கிற பழைய விதியை விட்டுட்டு டேட்டாவை மட்டும் நம்பி ஆடுற ஒரு பசில் கேம்க்கு அமேசான் மாறிடுச்சு. இது வெறும் ஒரு செயல்முறை மாற்றம் இல்ல, அதை தாண்டி ஒரு பெரிய மனநிலை மாற்றம். ஓகே, கண்டபடி அடுக்கி வச்சா எப்படி வேகம் வரும்? நல்ல கேள்விதான். அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சிக்க நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். அந்த 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூட் டென்சிட்டி, அதாவது பாதை அடர்த்தி, அப்புறம் அக்யூரசி, அதாவது துல்லியம், மற்றும் 3வதா கியூபிக் யூட்டிலைசேஷன், அதாவது கன அளவு பயன்பாடு. வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்ப்போம். முதல்ல பாதை அடர்த்தி. இத புரிஞ்சிக்க ஒரு சுத்தியல் உதாரணம் எடுத்துக்கலாம். 1000 சுத்தியலும் ஒரே இடத்துல இருந்தா அதை எடுக்க ஒரு ஊழியர் ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லையா? ஆனா அந்த 1000 சுத்தியலும் வேர்ஹவுஸ் ஃபுல்லோ அங்க இங்கன்னு கலந்து கிடந்தா அப்ப அவர் எங்க நின்னுட்டு இருந்தாலும் அவருக்கு பக்கத்திலேயே ஒரு சுத்தியல் இருக்கும். இந்த ஒரே ஒரு சின்ன மாற்றத்தால ஊழியரோட நடை தூரம் நேரடியா பாதியா குறையுது. இதுதான் நிகழ்தகவோட மேஜிக். இனிமே சொல்ல போற விஷயம்தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இந்த குழப்பம் தவறுகளை குறைக்குமா எப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஷெல்ஃப்ல 16 GB, 32 GB, 64 GBன்னு 3 ஐபோன் மாடலும் பக்கத்துல இருந்தா தப்பா எடுக்க வாய்ப்பு அதிகம், சரியா? ஆனா அதே ஷெல்ஃப்ல ஒரு லிப்ஸ்டிக், ஒரு செயின்சா, ஒரு புக்குன்னு இருந்தா நீங்க எப்படி ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொன்ற தப்பா எடுக்க முடியும்? சான்ஸே இல்ல. இந்த மாறுபாடு தான் ஒரு இயற்கையான பாதுகாப்பு அமைப்பா வேலை செய்யுது. அடுத்து, இந்த முறையோட இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அமேசான் அவங்க வேர்ஹவுஸ்ல இருக்கிற இடத்துல சுமார் 92லிருந்து 94% வரைக்கும் பயன்படுத்துறாங்க. இது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு திறமையான இடப்பயன்பாடு. இது எப்படி சாத்தியமாகுது? அதுக்கு காரணம், அமேசான் ஒரு டெட்ரிஸ் கேம் விளையாடுற மாதிரி பொருட்களை அடுக்கும். அது பொருளோட வகையை பார்க்கறதே இல்ல, அதோட அளவை மட்டும்தான் பார்க்கும்.
எங்க ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அந்த கேப்புக்குள்ள பொருந்துற மாதிரி ஒரு சின்ன பொருளை வச்சு லாக் பண்ணிடும். இதனால மத்த நிறுவனங்களை விட 2 மடங்கு அதிகமா பொருட்களை ஒரே இடத்துல சேமிக்க முடியுது. இந்த குழப்பமான முறை எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது தெரியுமா? ரோபோக்களோட சேரும்போது தான். நீங்க ஆன்லைன்ல பை பட்டனை கிளிக் பண்ணதிலிருந்து அந்த பொருள் ஷிப்பிங்குக்கு தயாராகிறதுக்கு ஆகிற நேரம் வெறும் 15 நிமிஷம்தான். இந்த ஒப்பீட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும். பழைய காலத்துல ஊழியர்கள் பொருள்களை தேடி தேடி ஒரு நாளைக்கு 10 மைல் கூட நடப்பாங்க. ஆனா இப்போ அவங்க ஒரே இடத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பொருள் இருக்கிற முழு ஷெல்ஃபையும் ஒரு ரோபோவே தூக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்கும். இதுதான் மனிதனுக்கும் எந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கச்சிதமான கூட்டணி. அமேசானோட இந்த உதாரணம் வெறும் வேர்ஹவுஸை பத்தினது மட்டும் இல்ல. இது செயல்திறனை பத்தி நாம வச்சிருக்கிற அடிப்படை புரிதலையே கேள்வி கேக்குது. இதிலிருந்து எல்லா தலைவர்களும் கத்துக்க ஒரு பெரிய பாடம் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதன் இயல்பாவே நீட்டா ஒழுங்கா இருக்கிற விஷயத்தை தான் விரும்புவான். ஆனா டேட்டாவை அடிப்படையா வச்சு இயங்குற இப்போதைய உலகத்துல இப்படி வகை போட்டு பிரிக்கிறது தான் நம்ம வேகத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. சோ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் 2 தான். 1, மனிதனோட கண்ணுக்கு அழகா தெரியணும்னு ஒரு விஷயத்த ஒழுங்கமைக்காதீங்க. 2, அந்த வேலை எப்படி வேகமாகவும் திறமையாகவும் நடக்குமோ அதுக்காக ஒழுங்கமைங்க. இந்த விளக்கத்தோட முடிவுல உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வேலையிலையோ இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ எல்லாமே நீட்டா ஒழுங்கா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்மையிலே உங்க வேகத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.